சுச்சக்ர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதயே நமஹா. ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். புன்னகை ராமாயணம் பாலஸ்பந்தம் 14வது ஸ்லோகத்தை இன்று நாம் ரசிக்க உள்ளோம். இது உண்மையிலேயே ரசிக்க வேண்டிய ஸ்லோகம். ஸ்லேடை என்று தமிழில் சொல்லுவோம் அல்லவா, சான்ஸ்கிரிட்ல ஸ்லேஷாலங்காரம் என்று சொல்வார்கள். இரு பொருள் படும்படியாக ஒரே வார்த்தையை அமைத்தல். அப்படி விஸ்வாமித்ரர் ராமனிடம் ஒரு வார்த்தை சொன்னாராம். அதை கேட்டு ராமன் புன்னகை செய்தானாம். அது எந்த புன்னகை? நீங்கள்லாம் சீதாராமர்கள் முன்னாடி உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருளி இருக்கும் சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க தயாராக இருக்கிறீர்கள். ஸ்லோகத்தை முதல்ல சேவிச்சுடுவோம். உச்சைர் விருக்ஷகணைர் தராதலபவைஹி பீதாம்பரை சோபனைஹி மேகஷ்யாமல கோமலைஹி பரிவிருத்தஹ சித்தாஸ்ரம சோபதே அஸ்மின் வாமன சித்திதே மமமகோ வத்சேதி வாசா முனேஹே என் மந்தஸ்மிதம் ஆசதேத்ர வடுவூர் தேசேத தேவேக்ஷ்யதே என்பது ஸ்லோகம். இப்போ என்ன காட்சி அப்படின்னா, விஸ்வாமித்ரர் ராமலக்ஷ்மணர்களை சித்தாசிரமத்துக்கே அழைத்து சென்று விட்டார். அங்கே தான் யாகம் பண்ண போறார். அந்த சித்தாசிரமத்தில் நிறைய மரங்கள்லாம் ஓங்கி உயர்ந்து வளர்ந்திருந்தனவா. சித்தாசிரமத்தில் ஓங்கி உயர்ந்து வளர்ந்த மரங்களை எல்லாம் பார்க்கும்போது ஓங்கினாலே நமக்கு யார் ஞாபகம் வரும்? ஓங்கி உலகளந்த உத்தமன், அந்த திரிவிக்ரம பெருமாள், உலகளந்த வாமனமூர்த்தி, அவரை மாதிரியே அந்த மரங்கள் இருக்கான். அதனால விஸ்வாமித்திரர் சொல்றார், அந்த மரங்களுக்கும் வாமனமூர்த்திக்கும் எவ்வளோ ஒற்றுமை பாரு. உச்சைகி, இந்த மரங்களும் ரொம்ப பெருசா உச்சமா ஓங்கி வளர்ந்திருக்கின்றன. வாமனமூர்த்தியும் ஓங்கி உலகளந்த உத்தமன்னு சொல்லி பெரிதான தோற்றத்தோடு தான் உயர்ந்து வளர்ந்தார். இது முதல் ஒற்றுமை. 2, விருக்ஷகணைகி தராதல பவைகி, அவையெல்லாம் பூமியில் இருந்து மேல் நோக்கி வளர்ந்திருக்கின்றன. வாமனமூர்த்தியும் என்ன பண்ணார்? பூமியில தான் ஒரு 3 அடி யாச்சகம் கேட்டு வரக்கூடிய ஒரு சிறு பாலகனாக, வாமனமூர்த்தி என்றாலே குரல் என்று தமிழ்ல சொல்றா, 2 அடி குரல் மாதிரி 2 அடி குழந்தை போல பூமிக்கு வந்தார். வந்தவர் ஓரடியால் மண்ணுலகம் மற்றொரு அடியால் விண்ணுலகம்னு பூமியிலேந்து வானம் வரைக்கும் வளர்ந்துட்டார். அப்போ மரங்களும் பெருசா வளர்ந்துருக்கு, வாமனமூர்த்தியும் பெருசா திரிவிக்ரமனா வளர்ந்தார். மரங்களும் பூமியிலேந்து வானம் நோக்கி போறது, வாமனமூர்த்தியும் பூமியில் இருந்து வானம் நோக்கி தான் வளர்ந்தார். அடுத்து பீதாம்பரைஹி, இந்த வாமனமூர்த்தி இருக்காரே, இடுப்புல பட்டு பீதாம்பரம் அணிந்திருந்தார். மரங்கள் எப்படி இருக்குன்னா அதுவும் பீதாம்பரமாவே இருக்கான். அது என்ன பீதாம்பரம்? அதாவது இதான் ஸ்லேடை, ஸ்லேஷாலங்காரம்னு முன்பே சொன்னேன் அல்லவா. ஒரு அர்த்தம் பீத்தனா மஞ்சள், அம்பரம்னா ஆடை, பீதாம்பரம்னா மஞ்சள் பட்டாடை. வாமனமூர்த்தி அணிந்திருந்த பீதாம்பரம் மஞ்சள் பட்டாடை, இது ஒரு அர்த்தம். இதே பீதாம்பரத்துக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. அது என்னன்னா, பீத்த என்றால் பருகுவதுன்னு அர்த்தம், அம்பரம் என்றால் வானம்னு அர்த்தம், பீதாம்பரம்னா வானத்தையே பருகுவதுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த மரங்கள்லாம் ஓங்கி வளர்ந்துருக்கு இல்லையா, பார்த்தா எப்படி இருக்கான்? மரங்கள்லாம் அப்படி வளர்ந்து வானத்தை பருகுவது போல, அம்பரம் பீத்த அம்பரம் வானத்தை பருகுவது போல் இருக்கு. அப்போ வாமனமூர்த்தியும் பீத்தாம்பரம் அணிஞ்சுட்டு இருக்கார், மரங்களும் பீத்த அம்பரம் வானத்தையே பருகிடும் போல இருக்கு. சோபனைகி, வாமனமூர்த்தி ரொம்ப அழகு. பெருமாளுடைய அவதாரங்கள்ல வாமனமூர்த்தி ஒரு தனி அழகு. அது போலத்தான் இந்த மரங்களும் அழகாக இருக்கின்றன. மேகஷ்யாமல கோமலைகி, அதுக்கப்புறம் நிறமும் பார்த்தா வாமனமூர்த்தி நீலமேக சியாமளன், அந்த கார்மேனி என்று சொல்லும்படி முகில் வண்ணனாக கார்மேகம் போன்ற வண்ணத்தோடு விளங்கினார். இந்த மரங்களும் பார்த்தா கிட்டத்தட்ட கார்மேகங்கள் போலவே தோற்றமளிக்கிறதாம். அப்ப எத்தனை ஒற்றுமை பாருங்கள். வாமனமூர்த்தியும் ஒரே உயரமா வளர்ந்தார், மரங்களும் உயரமா வளர்ந்திருக்கு. வாமனமூர்த்தியும் கீழேந்து மேல் நோக்கி வளர்ந்தார், மரங்களும் கீழேந்து மேல் நோக்கி வளர்றது. 3, அவர் பீத்தாம்பரம் அணிஞ்சின்னு இருக்கார். இவையெல்லாம் பீத்த அம்பரம்னு வானத்தையே பருகிடும் போல இருக்கு. வாமனமூர்த்தியும் அழகு, மரங்களும் அழகு. வாமனமூர்த்தியும் கார்மேக கூட்டம் போல் இருக்கார், இந்த மரங்களும் கார்மேக கூட்டம் போல் இருக்கு. பரிவிருத்த சித்தாஸ்ரம சோபதே, இப்படி வாமனமூர்த்தி போலவே இங்க உள்ள மரங்கள்லாம் இருக்கு. இதை விஸ்வாமித்ரர் ராமா ஒன்ட்ட சொல்லி, அஸ்மின் வாமன சித்திதே. இதுல ஆச்சரியம் என்னன்னா, வாமனமூர்த்தி எழுந்தருளி இருந்த இடம் சித்தாசிரமம். ஏன்னா அவர் நர்மதா நதிக்கரையில மகாபலிகிட்ட போய் யாச்சகம் கேட்டார்னு புராணங்கள் சொல்கின்றன. கேரளாலையும் அங்கே வந்தார் என்று சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கு. இப்போ நாம் அதை மறுக்கலை.
புராணத்தில் உள்ளதை மட்டும் இப்போ அடியேன் விஞ்ஞாபனம் பண்ணுறேன். அதனால் இதுவா அது வாங்குற வேற விசாரத்தில் போய் மெயின் டாப்பிக்கை விட்டுட வேண்டாம். அவர் சித்தாசிரமத்திலே எழுந்தருளி இருந்தார், அங்கே தவம் புரிந்தார் என்ற வரலாறு நமக்கு காண கிடைக்கிறது. அப்போ வாமனமூர்த்தியே இங்கே எழுந்தருளி இருந்திருக்கிறார். இங்கே மரங்கள்லாம் பார்த்தாலும் அவரை மாதிரியே இருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல மமமகோ வத்சேதி, அடியேன் இங்கே தான்ப்பா யாகம் பண்ண போறேன் என்று ராமா உன்னிடம் விஸ்வாமித்திரர் சொன்னபோது, என் மந்தஸ்மிதம் ஆசதேத்திர வடுவூர் தேசே ததைவேக்ஷியதே, அப்போது நீ சிரித்தாயே. அதாவது வாமனாவதாரத்திலும் இதே இடத்துக்கு வந்தோம், இப்ப ராமாவதாரத்தில் நானே மீண்டும் இங்க வந்துட்டேனே என்ற எண்ணத்தில் அப்போது வந்த இடத்துக்கு இப்போதும் வந்தேனே என்று கருதி, ராமா நீ ஒரு புன்னகை செய்தாயே, அந்த புன்னகையைத்தான் வடுவூரில் உன் முகத்தில் நான் காண்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார் வில்லூர் சுவாமி. அப்போ இந்த ஸ்லோகத்திலே 3 விஷயங்கள். ஒன்று, புன்னகைக்கான காரணம் என்னன்னா, வாமனமூர்த்திக்கும் மரங்களுக்கும் உள்ள அந்த ஒற்றுமையெல்லாம் விஸ்வாமித்திரர் சொல்ல, அதை கேட்டுட்டு அந்த வாமனன் தானப்பா இன்னைக்கு ராமனாக வந்திருக்கிறேன், அவன்தானே நான் என்பதை தெரிவிக்கும் விதமாக ராமன் புன்னகை செய்தான். 2, இந்த புன்னகை உணர்த்துற செய்தி என்னன்னா, மகான்கள் எதை பார்த்தாலும் அவளுக்கு அதில் பகவான் தான் தெரியுமா. பாருங்களேன், சாமான்யமாக ஒரு மரம் என்றால் நமக்கு மரத்தை பார்த்தா மரம் தான் தெரியும். ஆனால் எவ்வளோ தூரம் கவிநயத்தோடு ஒரு மரத்தை கூட, இது வில்லூர் சுவாமியின் வர்ணனை, விஸ்வாமித்திரர் சொல்வதாக வில்லூர் சுவாமி சாதிச்சாலும் அது விஸ்வாமித்திரரோ வில்லூர் சுவாமியோ, அந்த மகான்களுக்கெல்லாம் ஒரு மரத்தை பார்த்தா கூட அதில் பெருமாள் தெரிகிறார் பாருங்க. அந்த பக்குவம் நமக்கு வர வேண்டும்ங்கிறத இந்த புன்னகை மூலம் ராமன் நமக்கு உணர்த்துறான். ஏன்னா நாம் உலகியல் விஷயத்தை தனியாக பார்க்குறோம், பகவானை தனியாக பார்க்குறோம். அப்படி இல்லை, இந்த உலகத்துக்கெல்லாம் தலைவனாக பகவானை காண வேண்டும். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் பகவானை காணக்கூடிய பக்குவம் நமக்கு வரணும். அதை இந்த புன்னகை மூலமாக ராமன் நமக்கு உணர்த்தி விட்டான். 3வது, இந்த புன்னகையை அனுபவித்து ராமனை வழிபட்டால் நமக்கு என்ன பலன்? வாங்க ஸ்லோகத்தை சேவிச்சுட்டே பலனை பார்த்துடுவோம். உச்சைர் விருக்ஷகணைர் தராதல பவைஹி பீதாம்பரை சோபனைஹி மேகஷ்யாமல கோமலை பரிவிருத்தः சித்தாஸ்ரம சோபதே அஸ்மின் வாமன சித்திதே மமமகோ வத்சேதி வாச்சா முனேஹே என் மந்தஸ்மிதம் ஆசதேத்திர வடுவூர் தேசே ததேவேக்ஷியதே என்பது ஸ்லோகம். இதை சொல்லி நாமும் வாமனமூர்த்தியையும் ராமனையும் வணங்கினால் என்ன பலன்? வாமனமூர்த்திக்கே சொல்வாளே, நீங்காத செல்வம், ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயரை பாடினால் நீங்காத செல்வம் நிறையும். அப்படிப்பட்ட நீங்காத செல்வம் நிறைய இந்த புன்னகையை அனுபவிப்போம். ஸ்லோகத்தை ராமன் முன்பு விண்ணப்பிப்போம். இனி இதற்கடுத்த ஸ்லோகம். இப்போ விஸ்வாமித்திரர் யாகம் தொடங்கிவிட்டார். தொடங்கியவாறே யாகத்தை தடுப்பதற்கென்று அரக்கர்கள்லாம் வரப்போகிறார்கள். அவளை பார்த்து ராமன் புன்னகை செய்து அழிக்கப் போகிறான். அடுத்த பகுதியில் காண்போம். நன்றி, வணக்கம்.